ஹலோ ஆல், இன்னைக்கு நான் வந்தனுமே பார்த்தீங்கன்னா சார் எனக்கு டீ பிடிக்கும்னு கேட்டார். எப்படி சார் இது உங்களுக்கு தெரியும்னு கேட்டேன். நான் டீ கப் வச்சுட்டு தான் இங்கே நின்றுட்டு இருந்தேன். மேடம் உங்கள் வீடியோலாம் பார்த்துருக்கேன் அப்படின்னு சொன்னார். அப்படி தான் இந்த ஜேர்னி இன்றைக்கி ஸ்டார்ட் ஆச்சு. சார் உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி உங்களுக்கு ஆக்சி ப்ளஸ் தெரியும், ஸோ எப்படி உங்களுக்கு வந்து எங்களோட சென்டர் மேலே உங்களுக்கு ஒரு நம்பிக்கை வந்ததுங்க சார்? ப்ளீஸ் மக்களுக்கு சொல்லிவிடுங்க. கண்டிப்பாக மேடம். நான் வந்து என் பேர் பிரபாகரன். நான் ஈரோட்லேருந்து வரேன் மேடம். ஈரோட்லேருந்து வரேன்? ஆமாம், ஈரோட்லேருந்து வரேன் மேடம். ஆக்சுவலாக நான் பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டு ஒரு 2 வீக்ஸ் முன்னாடி குருவாயூர் போயிருந்தேன். எனக்கு வந்து பேக் பெயின், ஸ்பைன் ரிலேட்டட் இஷ்யூஸ் எல்லாம் இருக்குன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு 2024 ஆயிடுச்சு. சரிங்க சார். ரொம்ப வருஷமாக இருக்குது. எந்த டாக்டர்கிட்ட போய் யாருமே இதை வந்து அனலைஸ் பண்ணவே இல்லை. சரிங்க சார். ஆனால் அப்புறம் நான் இந்த வழியோடவே எல்லா டாக்டர்கிட்ட போகிறேன். நிறைய மாத்திரை கொடுக்குறாங்க, நிறையா பெயின் கில்லர்ஸ் கொடுக்குறாங்க. ஆனால் வந்து இதாகவே மாட்டேங்குது. என் ஃபேமிலியில் இந்த ஒன்லி ஏர்னிங் மெம்பர், என்னை நம்பி தான் எல்லாருமே இருக்கிறாங்க அப்படின்னு போய் கண்டிப்பாக குருவாயூரில் போய் உட்காந்து பயங்கரமாக அழுதேன் நான். இப்படி இருக்கே சாமி, எனக்கு ஒரு நல்ல வழியை காட்டுங்க அப்படின்னு. அடுத்த நாள் காலையில் சிபி டாக்டருடைய வீடியோ வந்து அவரை ஸ்பைன் ஸ்டெபிலைசேஷன் தெரப்பி பற்றி பேசினேன், பிஹைண்ட் வுட்ஸ் சேனலில் பேசினேன். அந்த வீடியோ வந்தது. எனக்கு எப்படி இருந்தது தெரியுங்களா? குருவாயூரப்பனுக்கு அவ்வளவு தேங்க்ஸ் நான் சொன்னேன். ஏன்னா எப்பவுமே ப்ரேயருக்கு வந்து ஒரு பலன் உண்டு. நீங்கள் ஆத்மார்த்தமாக நீங்கள் உருகி பண்ணுறப்போ கண்டிப்பாக கடவுள் நம்மளுக்கு ஏதாவது ஒரு ரூபத்தில் நமக்கு வழி காட்டுவார். வந்து தயவு செஞ்சு எல்லாருமே நினச்சிக்கோங்க, நம்மளுக்கு ஏதாவது ஒரு வழி கண்டிப்பாக கடவுள் காட்டுவார். ஏன்னா இவ்வளோ வருஷமாக வந்து நம்ம இருந்துட்டு இருக்கிறது அப்படி கடவுள் வந்து யாரையுமே கஷ்டப்படுறதுக்காக படைக்கல. எல்லாத்தையும் வந்து கடவுள் பார்த்துட்டு தான் இருக்காரு. கண்டிப்பாக நமக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை அவர்கிட்ட வேணுங்க. அவருடைய வழிகா எனக்கு என்னமோ அவரே சிபிசார் ரூபத்தில் வந்த மாதிரி எனக்கு ஒரு இது வந்து எனக்கு ரொம்ப நிறைய பேர் வந்து டாக்டரே வந்து தன்வந்திரின்னு எல்லாம் சொல்லியிருக்காங்க வந்து ஆடியோ வீடியோவில். ஆனால் நான் நிஜமாவே நான் அப்படிதான் நினைச்சேன். எனக்கு பொறுத்த வரைக்கும் அவர் வந்து ஒரு குருவாயூரப்பன் மாதிரி தான் தெரிகிறார். அப்படிதான் சொன்னாரு. சிபிங்கிறது வந்து கிருஷ்ண பரமாத்மாவோட பேரு சொன்னாரு. இன்ஃபேக்ட் சாரோட சொன்னதும் எனக்கு இன்னொரு பர்சனல் கனெக்ட், அது அவருக்கு தெரியாது. இன்ஃபேக்ட் எங்க ஃபேமிலிக்கு மட்டுமே தெரிஞ்சது. எங்களோட குலதெய்வம் பார்த்தீங்கன்னா டாக்டர் சிபியோடது கேரளா சைட் தான் எங்களோட குலதெய்வம். அதனால வந்து குருவாயூர் வந்து நாங்கள் எப்போ போனாலும் போவோம். ஸோ இப்போ சார் சொன்னதான் நான் இது மாதிரி நிறைய கனெக்டிவிட்டி வந்திருக்கு பார்த்தீங்களா? ஏன்னா அது போனதுக்கு அப்புறம் அடுத்த நாள் தான் வந்து எனக்கு தூங்கி எந்திரிச்சு அடுத்த நாள் வந்த இந்த வீடியோ தான். நான் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் நான் பண்ணிட்டு இருக்கிறப்ப தான் இந்த ஸ்பைன் ஸ்டெபிலைசேஷன் தெரப்பி அப்படிங்கிறத வந்து பிஹைண்ட் வுட்ஸ் சேனலில் நான் பார்த்தேன். அதுக்கப்புறம் நான் டாக்டருடைய எத்தனை வீடியோவும் பார்த்துட்டேன். பிரியா மேடமுடைய ஆக்சி ப்ளஸ் சேனலையும் நான் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி என்னோட டீ கப்பை பார்த்துட்டு கேட்டாரு. நான் இந்த ஸ்டோரியில எனக்கு சத்தியமா தெரியாது. மேடமுடைய ஐவி தெரப்பியில் கொடுக்குற அந்த குளூட்டாதைன் தெரப்பியோ ஆக்சிஜன் தெரப்பி எல்லாம் எவ்ரிதிங் எல்லாமே நான் பார்த்துட்டேன். ஸ்பாருடைய வீடியோவை ஒன்று விடாமல் பார்த்துட்டேன். ஆக்சுவலி சார் வந்து ஃப்ரம் கோயம்புத்தூர் பேஸ்டு, நானும் கோயம்புத்தூர் ரிலேட்டிவ் தான். அப்புறம் அதனால எனக்கு சாருடைய ஸ்லாங்கே பார்த்த உடனே எனக்கு ஒரு நம்பிக்கை வந்துச்சு. பரவாயில்ல, நம்மளை எப்படி நம்ம ட்ரீட்மெண்ட் சரி பண்ணிடுவோம். இதுதான் ஃபர்ஸ்ட் செஷன். இது பாருங்க, எனக்கு இது வந்து இந்த மாதிரி இது வந்து சார் மட்டும் சொன்னது இல்லைங்க. ஆல்மோஸ்ட் ஒரு 100-150 பேருக்கு மேல சொல்லிட்டாங்க. நாங்க வலியோட போய் கோயில்ல வேணும், வேதனையில இருக்கும்போது அந்த கண்ணீர் விட்டு கேட்கும் போது அந்த பிரேயர் கேன்சர்ஸ் கண்டிப்பா கிடைக்கும். அந்த மாதிரி ஒரு 100-150 பேர் வந்து ஒவ்வொரு கோயிலும் சொல்லும் போது மேபி நான் அதையவே ஒரு தனியா ஒரு கடவுளுக்கு நான் நன்றி சொல்லி ஒரு வீடியோ போடணுங்க. அப்படி வந்த கிளைண்ட்ஸ்ல வந்து இவர் ஒன் ஆஃப் த கிளைண்ட். ஸோ எப்பயுமே கேட்பாங்க, டாக்டர் நீங்க நிறைய வீடியோஸ் பண்றீங்கல்ல, எதுக்காக அந்த வீடியோஸ் பண்றீங்கன்னு. ஸோ அந்த தேடுதல் இருக்க உங்க கண்ணில் அது அட்லீஸ்ட் படட்டும். எதுவா இருந்தாலும் ஒரு ப்ராப்ளம்னு இருந்தா அது கண்டிப்பா ஒரு சொல்யூஷன் ஒன்று உலகத்துல வந்து கடவுள் படைச்சிருப்பாரு. அந்த சொல்யூஷனை இப்போ கொண்டு போய் சேர்க்கிற ஒரு மீடியா வந்து சோஷியல் மீடியாவா இருக்குங்க சார். ஸோ அதுக்கு வந்து இது ஒரு சின்ன ஒரு துரும்பா இருக்கணுங்கிறத நான் ஆசைப்பட்டு இந்த வீடியோஸ்லாம் நான் பண்றேன். இன்னைக்கு கூட நான் கேட்டதுக்கு எந்த ஒரு, ஏன்னா இப்போ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நிறைய வருஷமா நான் சோஷியல் மீடியால இந்த ஸ்பைனுக்கான இது பண்ணிட்டே இருக்கேன். கண்டிப்பா குருவாயூரப்பனை வேண்டிட்டு வந்து அடுத்த நாள் எனக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னா டெஃபினட்டா இது வந்து அவருடைய பிராப்தினால தான் இதுக்கு மேல நான் எதுவுமே சொல்றது இல்லைங்க. நான் சொல்லணுங்க இதெல்லாம் டிவைன் பவர் இருக்குங்க. நம்மள மீறி நடத்துற ஒரு வழி நடத்துற பவர் கண்டிப்பா இருக்குங்க. அது வந்து அதை கிட்ட நாம ஒப்படைச்சிட்டு நம்மளால எங்கு மனித சக்தி முடிவடைகிறதோ அங்கிருந்து தான் தெய்வ சக்தி ஆரம்பம். அதுதான் உண்மைங்க. ஆமா, அப்படிங்கிறப்ப என்னால முடிஞ்சதை நான் பண்ணிட்டு இதுக்கு மேல நீதான் அப்படின்னு நான் போய் அவரோட சரணாகதி அவர் அடைஞ்சதுக்கு அடுத்த நாள் எனக்கு இது கிடைச்சது. ஆனா எனக்கு வந்து November 5 தான் கொடுத்தாங்க. ஆனா இருந்தாலும் நான் ரொம்ப அழுது கேட்டேன். அவங்கள கேட்டதுனால அவங்க சரி நான் October 9 வாங்க சார் அப்படின்னு சொல்லி. சாரி, இதெல்லாம் வீடியோல நாங்க கட் பண்ணாம தான் போடுவோம். அப்படியே தான் வரும். ஏன்னா அப்பாயின்ட்மென்ட் ஆமா, ஏன்னா November 5ங்கிறது கொடுத்திருந்தானா டெஃபினட்டா நான் இருந்திருப்பேனாங்கிறதே தெரியாது எனக்கு. அந்த அளவுக்கு பயங்கரமான வலி எனக்கு. பெயின்னால என்னால தூங்க முடியல. பிபி சூட் அப் ஆயிடுச்சு. செஸ்ட் எல்லாம் பயங்கர வலி ஆரம்பிச்சிருச்சு. எங்க போய் டெஸ்ட் எடுத்து பார்த்தாலும் நீங்க நார்மலா இருக்கீங்க, உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் ஆன்சைட்டிங்கிறாங்க. ஆனா இந்த மாதிரி உடம்புல இவ்வளவு ஒரு குறைபாடு இருக்கிறதுங்கிறது டயக்னோஸ் யாருமே பண்ணல. ஃபர்ஸ்ட் டைமா வந்து சிபி சார் அதை கண்டுபிடிச்சு சொல்லி இருக்கிறாரு. தேங்க்ஸ் டு சிபி சார். குருவாயூரப்பனுக்கு தான் எல்லா போலும் இறைவனுக்கு. அது மாதிரி குருவாயூரப்பனுடைய எனக்கு என்னமோ அவர் வந்து மயிலிறகு தான் அவரை வைக்கலான்னு குருவாயூரப்பன் வேற தெரியுறாரு. Oh my God.
இது வந்து ரொம்ப ரொம்ப எமோஷனல் வீடியோ. நான் கேஷுவலா ஒரு டீ கப் வீடியோன்னு நினைச்சேன். இது கேம் அவுட் வெரி எமோஷனல். ஏன்னா நான் அந்த அளவுக்கு பல வருஷமா கிட்டத்தட்ட எத்தனை வருஷம் எனக்கு இந்த குறைபாடு இருக்குன்னு என் உடம்புல தெரியவே தெரியும். எனக்கே தெரியாது. டாக்டர்ஸ் கிட்ட நான் கிட்டத்தட்ட 2016 இருந்து நடக்கிறேன் மேடம். ஆனா யாருமே இது வந்து இப்போ உங்களுக்கு இந்த பிரச்சனை இருக்குன்னு அவங்க சார்ட் அவுட் பண்ணி சொல்லவே இல்லாத விஷயத்த ஸ்பைன் ரிலேட்டட்னால வந்த எல்லா இஷ்யூஸும் தான் இது அப்படிங்கிறது வந்து இப்போ அவர் மூலமா எனக்கு தெரிய வந்திருக்கு. எத்தனை செஷன்ஸ் அவர் வர சொன்னாலும் நான் வருவேன். தேங்க்ஸ் டு ஆக்ஸி பிளஸ். அவ்வளவுதான் ஆகாதுங்க சார். நீங்க சொன்ன மாதிரி அப்பாயின்மெண்ட் எப்படி உங்களுக்கு ப்ரேயரா கிடைச்சதோ சீக்கிரம் நீங்க சரியாயிடுச்சுன்னு ஒரு வீடியோவோட நாங்க போடுவோம். அது டவுட்டே இல்ல. ஏன்னா நிறைய பேருக்கு இது ஒரு ரே ஆஃப் ஹோப்பா இருக்கும். இல்ல என்ன மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. நிறைய பேர் இதெல்லாம் வந்து இந்த வழியை வந்து அனுபவிச்சுட்டு அப்படியே வாழ்க்கை முடிச்சவங்க எல்லாம் நிறைய இருக்காங்க. ஆனா அது மாதிரி எல்லாம் வாழ வேண்டிய அவசியமே இல்லை. டெஃபினட்டா நம்மளுடைய லைஃப்ல வந்து நமக்கு ஒரு பிரச்சனை இருந்தா அதுக்கு ஒரு தீர்வும் இருக்கும். அதை வந்து நம்மளால முடிஞ்ச வரைக்கும் பண்ணுங்க. இல்லாட்டி கடவுள்கிட்ட ஒப்படைங்க. அவர் இந்த மாதிரி ஒரு வழியை நம்ம காட்டி கொடுப்பார். அப்படிங்கிறது இந்த வீடியோ மூலமா எல்லாத்துக்கும் நான் தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்ஸ் டு ஆக்ஸி பிளஸ். தேங்க்யூ ஸோ மச் சார். சேவை வந்து ரொம்ப நாளைக்கு தொடரணும். இல்ல இன்னொன்னு சொல்றேன். கடைசியில் இன்னொன்னு சொன்னாரு. இப்போ வந்து நான் டீ கப் வச்சிருந்த பாட்டு உங்களுக்கு டீ ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன் மேடம். நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் டைம் வந்து ஆர்கானிக் டீ கொண்டு வரேன். தயவு செஞ்சு இந்த மாதிரி உங்க லவ் அண்ட் அஃபெக்ஷன்ஸ் நீங்க பொருள் வழியா காமிக்கணுங்கிற அவசியம் இல்லை. நீங்க வந்து என்னைக்கு எந்த கோயிலுக்கு போனாலும் ஒரு ப்ரேயர், அதாவது ஆக்ஸி பிளஸ்க்கு என்ன மாதிரி எப்படி வந்தாங்களோ யாரு வந்தாலும் நீங்க சரியாகணும்னு உங்க ப்ரேயர்ஸ் வச்சுக்கோங்க. அது நிறைய பேருக்கு சரியானாலே அதுக்கு நீங்க சொசைட்டிக்கு பண்ற ஒரு பெரிய ஒரு விஷயம் சார். ரொம்ப நன்றிங்க சார். ரொம்ப நன்றிங்க சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார்.